ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, காக்னிசன்ட்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு 2021, 2022, 2023 பேட்ச் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வேறு எந்த பேட்சாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, பெங்களூர், சென்னை, கொல்கத்தான்னு 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இந்த 3 லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து எந்த லொக்கேஷனில் வேணாலும் அவங்க ஜாபை வந்து அலோகேட் பண்ணலாம். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு ரீலொக்கேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து காக்னிசன்ட்டோட ஆஃப் கேம்பஸ் ட்ரைவு. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். உங்களுக்கு ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்கன்னா 30 ஜான்வரி 2024 12 AM முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த ஜாப் ஓப்பனில் இருக்காது. ஸோ லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 2,52,000 per annumக்கு தராங்க. ஸோ நீங்கள் வந்து 3 years ஆஃப் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. லைக் எப்படின்னா பிஎஸ்சி, பிசிஏ இந்த மாதிரி கிராஜுவேட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதுவும் நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரஸ்லையோ இல்லை பார்ட் டைம்லையோ பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் 3 yearsஆக கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்களே, அது வந்து நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் 4 year கிராஜுவேஷன்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது. 4 year கிராஜுவேஷனாக எப்படின்னா பிடெக், பிஇ இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி பிசிஏ, பிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டியும் அதே தான் சொல்லியிருக்காங்க. 2021, 2022, 2023 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து 3 year கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கணும் ஃபுல் டைமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th யூஜி எது பண்ணியிருந்தாலுமே 50% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50% ஆர் எபோவ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒர்க் லொக்கேஷன், ஷிஃப்ட் டைமிங், டெக்னாலஜிஸ் இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேன் கார்டில் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் நேமும் இருக்கணும், லாஸ்ட் நேமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை பேன் கார்டில் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட்டடாக இல்லை அப்படின்னா உங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காது. ஸோ அதனால் பேன் கார்டை அப்டேட்டடாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் லாஸ்ட் நேம் வந்து அப்டேட்டடாக இல்லை அப்படின்னா பேன் கார்டில் உடனே இங்கே போய் அதை அப்டேட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்படி அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்டை பொறுத்து நைட் ஷிஃப்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு அலவன்ஸ்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டாப் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் பெனிஃபிட்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாச்சு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல வந்து அவங்க வந்து இந்த ஜாப் ரோலோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாத்தையுமே கோ பண்ணதுக்கப்புறம் இங்கே அப்ளை நவுன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இங்கே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த நெக்ஸ்ட்டு கொடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.